ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இனிய காலை வணக்கம். இன்றைக்கி வீடியோ என்னன்னா உங்களுக்கு ரொம்ப 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 யூஸாக இருக்கும். இந்த வீடியோ நான் சொல்கிறேன்னா அந்த சமயத்துக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது, அந்த மாதிரி டக்குன்னு கட் ஆகிடுது. அதனால தான் நான் ஃபுல்லாக காட்ட முடியாமல் போயிடுது. இந்த செல்லு கொஞ்சம் மெமரி கம்மியாக இருக்குது, எல்லாம் டெலீட் பண்ணுறது தான் போகிறேன், அப்போவும் கட் ஆகிடுது. டவுன்லோடு பண்ணேன்னா டவுன்லோடு ஆகிறதுக்கும் ஜிபி எல்லாம் அதுக்கு இன்னும் அதிகமான மெமரி இருக்கிற செல்லு வாங்கணும். அது வாங்குகிறேன். நான் மொபைல் வாங்கிட்டு உங்களுக்கு இன்னும் சூப்பராக அட்ராக்டாக போடுறேன். இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், செடிங்கெல்லாம் நல்லா பூ பூக்க காய் காய்க்க இந்த அஸ்வினி பூச்சி தொல்லை, ப்ளஸ் அந்த சங்கு பூச்சி இருக்குதுன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸு கேட்டாங்க. சங்கு பூச்சி போகிறதுக்கு என்ன டிப்ஸு இருக்குமா அப்படின்ட்டு கேட்குறாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர். அவங்களுக்கும் தான் சேர்த்து இந்த பதில். நான் அதுக்கு எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த முறை கண்டிப்பாக சீக்கிரமாக உங்கள்கிட்ட இப்போ உடனே சொல்லிடுறேன். என்னால் கட் ஆனாலும் கட் ஆகிடும். அந்த அளவுக்கு இதில் கம்மி மெமரி. நான் என்னோடய தேவைக்கு ஃபோன் யூஸ்க்காக தான் நான் எல்லாம் வாங்கினேன். இது அதுக்கப்புறம் தான் யூடியூப் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தேன். அது ஒரு செலவு பார்க்கலாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு இருந்தேன். அதனால் இப்போது நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாம் கஷ்டப்படக்கூடாது, ஃபுல்லாக காட்டணும். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்க கோச்சிக்கிறாங்க ஃபுல்லாக காட்டலன்னு சொல்லிட்டு. அதனால் நான் இன்னொரு ஃபோன் வாங்குகிறேன். நான் இப்போத்துக்கு நான் கொஞ்சம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் ஏறக்குறைய இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய வீடியோவில் ஃபுல் யூஸ் ஆனதை மட்டும்தான் நான் போடுவேன். செடிங்க இது மாதிரி பூக்கணும், இந்த மாதிரி நான் பாருங்கள், இந்த செடியை நானே ஒட்டி இறக்கி இவ்வளோ பெரிய செடியை உருவாக்கியிருக்கேன். இதெல்லாம் என்னோடய கஷ்டத்தால் யோசித்து பார்த்து தான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதுபோல் செய்யுங்க. முதல்ல இந்த சங்குப்பூச்சி அந்த செடியில் அந்த வேராண்ட இருக்குது, வேர்கிட்ட இருக்குதுன்னு சொன்னால் இதுக்கு ஒரு வழி. அது இஞ்சி பச்சை மிளகா போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். வேஸ்ட்டாக போகிற இஞ்சியை தூக்கி கீழே போடாதீங்க, எடுத்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தண்ணி அதாவது அரைச்சி கொஞ்சம் தண்ணியாகவே அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள். இப்போ இதை கலந்துக்கும். இவ்வளோ தண்ணி ரொம்ப கம்மியாக ஊற்றி கலந்தாலும் செடிங்க செத்து போயிடும், அதனால் பிரச்சனை ஆகிடும். நீங்கள் நான் சொல்கிற ரீசன் கலந்துக்குவாங்க. கொஞ்சம் தான் ஊற்றுனேன், இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்கள். என்னோடய செடி இப்படியெல்லாம் பூத்து குலுங்குது, இது மாதிரியெல்லாம் இருக்குன்னா நான் என்னோடய உழைப்பு. இது பாருங்கள், இதுலேயே இன்னும் 2 அரும்பு இருக்குது. உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒன்று தான் தெரியும், இதிலே 2 இருக்குது. இது பூத்துமே வரும். இந்த செடி நான் பதியம் போட்டு எடுத்து வச்சுது. ஒவ்வொரு விஷயமும் நான் சொல்கிறேன்னா அது நீங்கள் கரெக்டாக கேட்டு பயன்படுத்தினீங்கன்னா எல்லாமே கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் பேசிகிட்டு இருந்தால் உங்களுக்கு கட் ஆனாலும் கட் ஆகிடும். இப்போது இதை இது செடிங்களுக்கு, எந்த செடிங்களுக்கு உங்களுக்கு அஸ்வினி பூச்சி, வேர் பூச்சி, வேர் அழுகல், இதுக்கு எல்லாமே இதுதான் டிப்ஸு. நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. இப்போ நீங்கள் இது மாதிரி தெளித்து எல்லா செடிங்களுக்குமே நீங்கள் தெளிக்கலாம். இது சாமந்தி. இப்போது இதில் வெள்ளைப்பூச்சி வந்தாலும் வந்துடும், அதனால் இதை இப்படி எடுத்து தெளிங்க. ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் அது ஸ்ப்ரே பண்ணுங்க. இது திராட்சை செடி பதியம் போட்டிருக்கேன், இது மேலேயும் தெளிங்க, நல்லா தழைச்சி வரும். இந்த வேருக்கும் கொஞ்சம் இப்படி குத்து விடுங்க லைட்டாக. அதனால் நீங்கள் இது மாதிரி செய்யுங்க. இதில் வேருக்கும் கொஞ்சம் கொடுத்து விடுங்க, நல்லா செடி வரும். லைட்டாக தான் கொடுக்கணும், இதுக்கும் வேருக்கு கொடுங்க. பாருங்கள் இதெல்லாம் செடி எப்படி வந்திருக்குன்ட்டு. இந்த மிளகா செடிக்கும் நீங்கள் இது மாதிரி எல்லா செடிங்களுக்கும் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா இந்த அஸ்வினி பூச்சி, அந்த சங்கு பூச்சி, என்னோடய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க சங்கு பூச்சி போக வழி என்னான்ட்டு. இதை போட்டு இப்படி ஊற்றிட்டு இந்த செடி இஞ்சும் பச்சை மிளகாவும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, இந்த காரத்துக்கு எந்த ஒரு
பூச்சாக இருந்தாலும் செத்து போயிடும். அதனால் நீங்கள் வந்து இது போட்டு இது பண்ணிவிட்டு ஒரு குச்சி ஏதாவது வச்சு நீங்கள் அதை அந்த மண் இப்படி தண்ணி இதெல்லாம் ஊற்றாதுக்கு முன்னாடி கலரணும். நான் உங்களுக்கு கலந்து கட்டுறேன். இது மாதிரி கலந்து விட்டு வெயில் இருக்கிற இடத்துல வச்சிங்கன்னா தான் அந்த சங்கு பூச்செல்லாம் வராது. என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், என்னோடய மகள்னு சொல்லலாம். என்னோடய மகளுக்கு நான் சொல்கிறேன், கேட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணுங்கம்மா. நெய்வேலியிலேருந்து என்னோடய ஃப்ரெண்டு, என்னோடய மகள்னு சொல்லலாம், அதான் சொல்கிறேனே. அவங்க கேட்டது சங்குப்பூச்சி போக என்னம்மா பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு டைம் இல்லாமல் இவ்வளோ நாளாக போடல. இதெல்லாம் இப்படி கலரி விட்டுட்டு ஊற்றி விட்டிங்கன்னா அந்த சங்குப்பூச்சி இருக்காது. ப்ளஸ் வந்து நீங்கள் வெயிலில் வைக்கணும்மா. என் அன்பு மகளுக்கு நான் சொல்கிறேன், இதை வந்து வெயிலில் வைங்க. அப்போ வந்து தான் இந்த தொட்டியெல்லாம் வெயிலில் எந்த அளவுக்கு வெயிலில் இருக்குதோ அப்போ தான் அந்த சங்குப்பூச்சியெல்லாம் வராது. அப்படி வந்தாலும் நீங்கள் இது மாதிரி கரைச்சலெல்லாம் தெளிங்க. அப்படியே இன்னொரு டிப்ஸும் நான் சொல்கிறேன். செடிங்க நல்லா பூக்கவும் காய்க்கவும் செடி பக்காவாக செம்மையாக வர்றதுக்கு வழி நான் சொல்கிறேன். இது போல் எல்லா செடிங்களும் பாருங்கள், இது எல்லாமே என்னோடய கஷ்டப்பட்ட உழைப்புங்க. இது அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். எனக்கும் ஆஃபீஸ் டைம் ஆகுது. அந்த சைடு கேப்பில் இந்த வேலையெல்லாம் செய்கிறேன். அது பாருங்கள் எத்தனை பூக்கள் அரும்பு இருக்குது. இதெல்லாம் நான் என்னோடய உழைப்பு தான், என்னோடய கட்டிங்கு. இதெல்லாம் கட் பண்ணி வச்சேன், நான் பண்ணி விட்டுக்கிறேன். செடிங்க நல்லா பூக்கணும் காய்க்கணும்னு சொன்னால் இது பாருங்கள், இதுதான் இந்த டீ தூள் காப்பி தூள் இதெல்லாம் நம்ம வேஸ்ட்டாக போனது, இதுக்குன்னு தயார் பண்ணதில்லை. இதை வந்து இவ்வளோ தண்ணியில் ஊற்றி கலந்துக்குங்க. கலந்துக்குன்னு எல்லாத்துக்கும் கொடுங்க. எல்லா செடிங்களுக்கும் கீழே போகாமல் கொடுங்க. ஏன்னா வேஸ்ட் ஆகிடும். கஷ்டப்பட்டு நம்ம பொருள் கொஞ்சம் ஒரு பாக்கெட்டுக்கு கூட போட்டேன், அப்படியே புதுசே கூட. அதனால் நீங்கள் வேஸ்ட் ஆகாமல் இது மாதிரி கரைச்சலெல்லாம் நீங்கள் கொடுங்க. செடிங்க நல்லா பூக்கும் காய்க்கும், நல்லாயிருக்கும். செடிங்க கலன்னு வரும் பாருங்கள். இது மாதிரி நீங்கள் கம்பல்சரி ஃபாலோ பண்ணுங்கள். ரோஸ் பதியம் நான் சொல்கிறேன். ரோஸ் செடி ஈஸியாக பதியம் பண்ணி, இது என்னோடய பதியம் போட்டு இதையும் ஒரு வீடியோ எடுத்து போட்டு வைக்கிற வீடியோவும் போட்டிருக்கேன் பாருங்கள். அடுத்தடுத்து ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ கம்பல்சரி போட்டுருவேன். நீங்கள் எல்லோரும் தவறாமல் பார்த்துருங்க. இது வந்து வெத்தலை செடி. நான் வெத்தலை வாங்குறதில்ல, பாக்கு மட்டும் வாங்கிக்கின்னு எங்கள் வீட்டுக்கு தேவையானது சரியாக போயிடும். இது பாருங்கள், இந்த வருஷம் சரியான பூ பூக்கும். இது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, குட்டியாக அதை வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த வெள்ளை பூச்சி இருக்குதோ, மாவு பூச்சி, இதுக்கும் இந்த உர கரைச்சில் பாருங்கள், இது தொளிக்கணும். இது ஸ்ப்ரேயர் இல்லை, நான் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ், அது வேறு. இது பாருங்கள், இதுக்கும் தொளிக்கணும். இது வந்து பாருங்கள், இதுக்கு முன்னாடியே தெளிச்சிருந்தேன்னா இந்த இலை சுருட்டில் வராது. மிளகா செடி கண்டிப்பாக இலை சுருட்டில் நோய் வரும். நீங்கள் வந்து அதுக்கு போடுங்க தவறாமல். இந்த மாதிரி எல்லாம் கரைச்சி தெளிங்க. நான் சொல்கிறதெல்லாம் கரெக்ட்